பெயர் சஞ்சய். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். விருதுநகரில் வீரனே, பல ஆயிரம் பள்ளிகளை திறந்த பகுத்தறிவு பரவலவனே, ஏழைகளின் துணிவனே, மதிய உணவளித்த மனிதனேனே, உலகம் போற்றும் உத்தமரே, அவரே எங்கள் காமராஜர். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள். இளம் வயதிலேயே தந்தையை இழந்துவிட்டார். செய்தித்தாள்களை படித்தும் அரசர்களின் சொற்பொழிவை கேட்டும் அரசியலறிவையும் நாட்டுப்பற்றையும் வளர்த்துக் கொண்டார். பின் காங்கிரஸ் கட்சியில் தொண்டராக சேர்ந்தார். மக்களுக்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டு பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். 1954ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஆனார் காமராஜர். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க ஏழை பணக்காரர் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளி சீருடைகளை கட்டாயப்படுத்தினார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, மதிய உணவு திட்டம் என பல திட்டத்தை கொண்டு வந்தார். முன்பு மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்து 12,000 புதிய பள்ளிகளை ஏற்படுத்தினார். காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. எல்லோருடைய வாழ்க்கையில் வரலாறு ஆனதில்லை, வரலாறு ஆனவர்கள் தனக்காக வாழ்வதில்லை என்று பொன்மொழிக்கு பொருந்தியவர் காமராஜர். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2 காலமானார் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.